guys, இன்னைக்கு நம்ம நீட் கோட் 150 2 pointers ஓட செகண்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் 2 sum 2 input array sorted. நம்ம ஆல்ரெடி அரேஸ் அண்ட் ஹேஷிங்ல 2 sumங்கற ப்ராப்ளம் பார்த்திருப்போம். அதான் லீட் கோடோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். பட் அந்த ப்ராப்ளமோட இன்னொரு வேரியேஷன் தான் இந்த ப்ராப்ளம். Given an one indexed array of integers numbers that is already sorted in non-descending orders. Find two numbers such that they add up to a specific target number. Let those two numbers be numbers index 1 and numbers index 2 where 1 less than or equal to index 1, less than index 2, less than numbers dot length. என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து one index array கொடுத்திருப்பாங்களாம். மீனிங் நம்ம நார்மலா இண்டெக்ஸ் எப்படி 0 1 ஸ்டார்ட் ஆகும்ல, பட் இங்க வந்து 1 ன்னு தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது இண்டெக்ஸ் வந்து 1ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ரிட்டர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் சார்ட்டட் இன் நான் டிசெண்டிங் ஆர்டர், மீனிங் அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிருக்குமாமா. இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம்னா இவங்க கொடுத்திருக்க அந்த ஸ்பெசிபிக் டார்கெட் வருதோ அந்த ரெண்டு நம்பரோட இண்டெக்ஸையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஒன் இண்டெக்ஸ்டா ரிட்டர்ன் பண்ணணும். மீனிங் இண்டெக்ஸ் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் தான் இருக்குமாமா. ஸோ இதுக்கான அப்ரோச் என்னன்னா 2 pointers அப்ரோச் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கான லாஜிக் பாருங்க. இப்ப நம்மளுக்கு இப்படி ஒன்று இருக்கு பாருங்க. இன்புட் என்னன்னு இருக்கு 2 7 11 15 இருக்கு அண்ட் டார்கெட் என்னது 9. ஓகேங்களா? இப்ப நம்ம ரெண்டு பாயிண்டர் வச்சுக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்டர் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும்னா இந்த 2ங்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாயிண்டர் பேர் L. செகண்ட் பாயிண்டர் வந்துட்டு 15ங்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டார்கெட்டை குறுக்கவோ ஏற்றவோ செய்ய போறோம். ஓகேங்களா? அது எப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்ல இருக்கிற வேல்யூ என்னது 2, ஆர்ல இருக்கிற வேல்யூ என்ன 15. 2 + 15 எவ்வளோ 17. 17 நம்ம டார்கெட்டை விட ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அப்புறம் இந்த அரே வந்து என்ன மாதிரி இருக்கு, சார்ட்டடா இருக்கு. அப்படின்னா என்ன, இப்ப நம்ம ரைட் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பு பின்னாடி வர 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 நம்மளோட டோட்டல் குறையும். புரியுதுங்களா? ஏன்னா இங்க 15 இருக்கு. அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்கும், 15 விட கம்மி வேல்யூ தானே இருக்கும். அப்படின்னா நம்ம டோட்டல் குறையும்ல. ஸோ நம்ம லெஃப்ட் சைடு போனோம்னா நம்ம டோட்டல் குறையும். ரைட் சைடு அதாவது லெஃப்ட்ல இருக்கிறது அடுத்த ஸ்டெப், ரைட் சைடு வந்துச்சுன்னா டோட்டல் ஏறும். ஸோ நம்ம டோட்டல் வந்துட்டு டார்கெட்டுக்கு அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்காங்கிறத வச்சு நம்ம பாயிண்டர்ஸை நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ 17 இருக்கு. 17 வந்துட்டு நம்ம டோட்டல் டார்கெட்டை விட ரொம்ப அதிகம். ஸோ நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாமா, ரைட் பாயிண்டர் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரைட் பாயிண்டர் எவ்வளோ 11 ஆயிடுச்சு. ஸோ 11 + 2 இப்போ நம்மளோட வேல்யூ 13. 13மே வந்துட்டு 9 விட பெருசு தான். ஸோ ஆரை வந்துட்டு திரும்ப ஒரு பாயிண்ட் உள்ள நகர்த்துறோம். அப்படி நகர்த்தும் போது என்ன வரும், 7 வரும். அப்போ 2 + 7 9 நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ எல் இருக்குல்ல அதோட இண்டெக்ஸு அப்புறம் ஆரோட இண்டெக்ஸு ரெண்டையும் +1ஓட ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இது ஒன் இண்டெக்ஸ்டு. ஸோ இதான் நம்ம சொல்யூஷனுக்கான அப்ரோச். இதை நம்ம எப்படி போட போறோம்னா எப்பவும் போல 2 பாயிண்டர்ல எல் 0ன்னு போட்டுக்கிறோம். ஆர் வந்துட்டு length of those numbers -1. ஏன்னா இது டோட்டல் லென்த் கொடுக்குது, பட் நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேணும். ஸோ -1. ஒரு 2 பாயிண்டர் அப்ரோச்சுக்கு நார்மலான கண்டிஷன் என்னன்னா லெஃப்ட் பாயிண்டர் இல்லை ரைட் பாயிண்டரோட சின்னதாக இருக்கணும். இந்த ரெண்டும் எப்போ மீட் ஆகுதோ அப்போ இந்த லூப் வந்து உடஞ்சிரும். நம்மளோட டோட்டல் என்னவா இருக்கும், நம்பர்ஸ் லெஃப்ட் ப்ளஸ் நம்பர்ஸ் ரைட். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு சிம்பிளா நம்ம கண்டிஷன் செக் பண்ண போறோம். இஃப் டோட்டல் கிரேட்டர் தென் டார்கெட், நம்ம டோட்டல் வந்து டார்கெட்டை விட கிரேட்டர் தென்னா இருக்குன்னா என்ன பண்ணுவோம், இப்போ இந்த இதில் டோட்டல் வந்து டார்கெட்டோட கிரேட்டர் தென்னா இருந்துச்சுன்னா நம்ம ரைட்ல இருக்கிறத லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரைட் சைடு இருக்கிறத -1 பண்ணுவோம். அப்படி இல்லாமல் எலிஃப் டோட்டல் லெஸ் தென் டார்கெட்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன அர்த்தம், இன்னும் நம்ம சம் வந்து பத்தல, இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர் நம்மளுக்கு வேணும். அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிறத அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணணும். ஓகேங்களா? L + = 1.
அப்படி இல்லாம எல்ஸ், இந்த எல்ஸ்குள்ள என்ன கண்டிஷன் வரும், டோட்டலும் டார்கெட்டும் ஈக்குவலா இருக்குங்கிற கண்டிஷன் வரும். ஸோ அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு ரிட்டர்ன் பண்ணணும், எல் கமா ஆர். பட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னது, ரிட்டர்ன் த இண்டெக்ஸஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் இன் இண்டெக்ஸ்டு ஒன் இண்டெக்ஸ்டு பார்த்தீங்களா, ஆடட் பை ஒன் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல் பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் ஒன் இப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். எஸ், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் ஆயிருச்சு. சப்மிட் பண்ணுவோம். நம்மளோடது ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோதான் இந்த சொல்யூஷன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.